ஏனுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க. நான் கோயம்புத்தூர்காரன் தானுங்க, மாசத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர் வருவனுங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க, வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க. ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராது நம்மளை பாக்குறதுக்கு. வெளியூர் நாளும் கூட ஓகேன்னு போனாங்க, நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க. அப்ப பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க, தனுசு ரசிகர் மன்ற சார்பா உங்களுக்கு ஒரு சால்வையை போத்துறோம். தெரிஞ்சு போச்சுடா டேய், தெரிஞ்சு போச்சுக்கோ, இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க, நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ, அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க. ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்றேனுங்க. நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க, அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க. அந்த அம்மனிக்கு தான் பூரா டைலாக்கு நானு அருண் விஜயில வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணும். தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் தீந்து போச்சு, இன்னைக்கு எப்படி 2 நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்பாங்குத்தா குத்திட்டு போயிருச்சு. அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்க இருந்தா இந்த பார்த்திபன் உடனே முந்திக்குவாருங்க. நம்ம காஸ்டியூம் ஒரு காவியங்க எனக்கு இல்ல. அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்து ஒரு காட்சியில் நம்மளை பாட்டு, சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார். சொன்னீங்களங்க தம்பி, அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க. இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படிங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க. ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பா கிப்பா வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரும்னு வந்திருக்கிறதுங்க, வயசு எரிய கூடான்ட்டு. கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசா இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிரு வயசு. பார்த்திபன் எப்படி இறங்கினாரு, சைட்லயே இறங்கினாரு இல்ல. இப்ப நானும் அப்படித்தான் இறங்கணும். அதனாலங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி பங்கன் ரெடி பண்றீங்க இல்லைங்க, எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசா வைங்க, இல்லாட்டி நாரி போயிரும். அதனால வந்து இப்ப இறங்கும் போது கொஞ்சம் தள்ளாண்டாலும் கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்க கூடாதுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேனுங்க, டமால் டுமில் டமால் டுமில்னு படங்க வந்துட்டு இருக்கீங்க, அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்க. கண்டிப்பா பட்டையை கலப்போது நீங்க பாருங்க. இதே வெற்றி விழா இதே கோயம்புத்தூர்ல இதே ப்ரோசோன் மால்ல வச்சு பட்டையை கலப்பிட்டு போறங்க. நன்றிங்க, வரணுங்க, வணக்கம்ங்க. சார், நீங்க உங்களோட வயசு இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் சார் தெரியுது, என்னதான் சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் யங் ஹேண்ட்ஸம் சார். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட கோவை தமிழ்லயே அப்படியே குசும்போட நையாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா பேசிட்டா இருப்பாரு. இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டாரு. ஷோ பாக்குறோம், அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார். நீங்க எப்ப மேடையில தேங்க் யூ சோ மச் சத்யராஜ் சாருக்கு ஒரு மீண்டும் ஒரு பெரிய கைதல். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையா உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமா எனக்கு தோணுது. எவ்வளவு நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுல இருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்கா வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிப்பேன், இவ்வளவு பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்குலாம்? ஒரு படம் நடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும். ஒரு படம் இயக்கும் போது
அந்த உணர்வு இன்னும் ஒரு 100 மடங்கு அதிகமா இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் 100 மடங்கு அதிகமா இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமுமே கிடையாது. அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்க முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் சீனியர்ஸா இருந்த போது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான். அப்படி சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட யாருமே முகம் சொல்லிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலயோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயா இருந்தோம், ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தோம், இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது என்னவோ அது நான் நடிகனான பிறகும் கூட அது என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில ஆக விரும்புறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புறோம் அப்படிங்கறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம நம்பணும். ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும், அதுக்காக கடுமையா உழைக்கணும். அப்ப நிச்சயமா யார் வேணா என்ன வேணா சாதிக்கலாம். அத மெடிடேட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு, நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போகும். சோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கருத்து சொல்றானேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இத்தனை பேர் வந்து, இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூடிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இட்லி கடை டீமுக்காக, தனுஷ் சாருக்காக, எங்க மொத்த டீமுக்காக. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. தேங்க்யூ சோ மச். இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு பிலிம், நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம். ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்தோனி தாசன் மாதிரி, புஷ்பனம் குப்புசாமி மாதிரி அழகான குரல்களை வந்து நாங்க மண்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை. ஸோ தேங்க்யூ சோ மச். இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். தேங்க்ஸ் டு ஆல் தி டீம், உண்டபா ஃபிலிம்ஸ், ஸ்ரேயஸ், ஆகாஷ், டான் பிக்சர்ஸ், சாரேகாமா, சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், காவ்யா, கேமராமேன், எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, எல்லாருக்கும் நன்றி. ஸோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும். 1ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க.